ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட்டம். தேவாலயங்களில் நடைபெற்ற நள்ளிரவு பிரார்த்தனையில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. புதுச்சேரியை அடுத்த நடுக்குப்பத்தில் சுடுகாட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண திடீரென திரண்ட கூட்டம். 36 மீனவ பஞ்சாயத்துதாரர்கள் ஒரே நேரத்தில் கூடியதால் பரபரப்பு. புதுச்சேரி கடற்கரை சாலையில் பெரிய LED திரையில் திரையிடப்பட்ட திரைப்பட காட்சி. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுற்றுலாத்துறை சிறப்பு ஏற்பாடு. ஒரு நாள் முதுநிலை கண்காணிப்பாளராக இயங்க மாணவர்களுக்கு வாய்ப்பு. மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் விடுத்த கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என தகவல். இனி விரிவான செய்திகள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழாவான ஈஸ்டர் பண்டிகையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஈஸ்டருக்கு முந்தைய 40 நாட்கள் கிறிஸ்தவர்களின் தவக்காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. தவக்காலத்தின் முதல் 40 நாட்களும் அனைத்து ஆலயங்களிலும் இயேசுவின் சிலுவை பாடுகள் நினைவு கூறும் வழிபாடுகள், ஆராதனைகள் நடைபெற்றன. ஈஸ்டருக்கு முந்தைய வாரம் பெரிய வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி பாதம் கழுவும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாள்தான் புனித வெள்ளியாக கடைபிடிக்கப்பட்டு அன்று அனைத்து தேவாலயங்களிலும் சிலுவை பாதை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதையடுத்து இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த தினத்தை ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடி வருகின்றனர். ஈஸ்டர் திருநாளான ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவ ஆலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. மிஷன் வீதியில் உள்ள தூய தென்மராக்கினி தேவாலயத்தில் புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிசிஸ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் இயேசு உயிர்த்தெழுந்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று புதுச்சேரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா ஆலயம், நெல்லித்தோப்பு விண்ணேற்பு மாதா ஆலயம், வில்லியனூர் லூர்து மாதா ஆலயம் உட்பட பல்வேறு தேவாலயங்களில் இயேசு பிரான் உயிர்த்தெழுந்ததை குறிக்கும் வகையில் ஈஸ்டர் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான நடுக்குப்பத்தில் சுடுகாட்டு பிரச்சினை காரணமாக 36 மீனவ பஞ்சாயத்துதாரர்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட நடுக்குப்பம் மீனவ கிராமம் உள்ளது. இந்த மீனவ கிராமத்தையொட்டி ஆதிதிராவிடர்களுக்கு சுடுகாடு அமைந்துள்ளது. கடலரிப்பின் காரணமாக படகுகள் நிறுத்துவதற்கு நடுக்குப்பம் மீனவர்களுக்கு போதிய இடம் இல்லாததால் மீனவர்கள் சுடுகாட்டு பகுதியில் படகுகளை நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதே நேரத்தில் ஆதிதிராவிடர் மக்கள் சுடுகாட்டில் உடலை புதைப்பதற்கு இந்த படகுகள் இடையூறாக இருப்பதாக அவர்கள் தரப்பில் குற்றம் சாட்டி வருகின்றனர். பல காலமாக இரு தரப்பினருக்கும் இந்த பிரச்சினை இருந்து வருகிறது. ஆதிதிராவிடர் பகுதியில் ஏதாவது ஒரு இறப்பு ஏற்பட்டுவிட்டால் நடுக்குப்பம் பகுதியில் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வெளியில் சுடுகாட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் ஞாயிற்றுக்கிழமை நடுக்குப்பம் மீனவ பஞ்சாயத்து சார்பில் விழுப்புரம், கடலூர், புதுச்சேரியை சேர்ந்த மொத்தம் 36 மீனவ பஞ்சாயத்து பிரதிநிதிகள் கூட்டம் நடைபெற்றது. சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அதில் கடலில் இருந்து 200 மீட்டர் வரை மீனவர்களுக்கு சொந்தம். மீனவர்களின் படகுகள் நிறுத்துவதற்கு இடையூறாக உள்ள சுடுகாட்டை அவர்களுக்கு மாற்று இடத்தில் வழங்க வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டது. இதுகுறித்து தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஒட்டுமொத்த மீனவ சமுதாயத்தினரையும் ஒன்று திரட்டி பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் முடிவு செய்யப்பட்டது. நடுக்குப்பம் மீனவர்களுக்கு ஆதரவாக ஒவ்வொரு மீனவ பஞ்சாயத்து பிரதிநிதிகளும் தங்களது கருத்துக்களை எடுத்து வைத்தனர். சுடுகாட்டு பிரச்சினை காரணமாக நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் கூடியதால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கடற்கரை சாலையில் பெரிய LED திரையில் திரையிடப்பட்ட சூரியவம்சம் திரைப்படத்தை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு களித்தனர். புதுச்சேரியில் சுற்றுலாவை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் சுற்றுலாத்துறை சார்பில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை கவரும் வகையில் கடற்கரை சாலையில் பெரிய LED திரையில் கிரிக்கெட் போட்டி மற்றும் திரைப்படங்கள் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சனிக்கிழமை இரவு இயக்குனர் விக்ரமன் இயக்கத்தில் சரத்குமார், தேவயானி நடித்த சூரியவம்சம் திரைப்படம் பெரிய LED திரையில் ஒளிபரப்பப்பட்டது. இதை நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கூடி அமர்ந்து கண்டு களித்தனர். இதற்கு பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளதால் தொடர்ந்து இதுபோல் கடற்கரை பகுதியில் காட்சிப்படுத்த சுற்றுலாத்துறை முடிவெடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த படம் நான் ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துருக்கோம். சின்ன வயசுலயே நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த படம் போட்டது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. எஸ்பெஷலி இந்த பீச் ஓரமாக அந்த காத்தோட்டத்தில், எஸ்பெஷலி அந்த பாட்டு ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ அந்த பாட்டெல்லாம் போடும்போது ரொம்ப ஒரு சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி ஒரு அருமையான இந்த படம் உட்காந்து ஃபேமிலியோடு பார்க்குறது ரொம்ப ஒரு அருமையான ஒரு நிகழ்வாக இருக்குது.
புதுச்சேரியில் ஒரு நாள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக பணியாற்ற மாணவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று மக்கள் மன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் வாரந்தோறும் மக்கள் மன்றம் என்ற பெயரில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார். இதில் காவல்துறை ஆய்வாளர் மரிய கிறிஸ்டியன் பால், புருஷோத்தமன், சைபர் கிரைம் காவல் நிலைய ஆய்வாளர் பிரவீன்குமார், திருப்பட்டினம் உதவி ஆய்வாளர்கள் முருகன், குமரன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மக்கள் மன்றத்தில் மகளிர் குழுவில் பண மோசடி செய்திருப்பதாக கூறி 5 பெண்கள் புகார் அளித்தனர். பொதுமக்களின் புகார்கள் மீது உடனடியாக விசாரித்து நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா அறிவுறுத்தினார். பின்னர் அவர் கூறுகையில், ஒரு நாள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக மாணவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும், சிலர் சமூகம் சார்ந்த பிரச்சனையை கோரிக்கையாக வைத்துள்ளதாகவும், இதுபோன்ற புகார்களை காரை காவலன் என்ற செயலி மூலம் தெரிவிக்கலாம் என்றும் கூறினார். இதன் மூலம் தனக்கும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கும் புகார் சென்றடையும் என்றும், மேலும் புகார் தெரிவிப்பவரின் பெயரும் ரகசியம் காக்கப்படும் என்றும் அவர் கூறினார். எனவே இந்த செயலியை அனைவரும் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என்றும் அப்போது அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 51 மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வாரந்தோறும் காவல்துறை சார்பில் மக்கள் மன்ற குறைதீர்வு முகாம் நடைபெற்று வருகிறது. அதன்படி மக்களிடம் குறிப்பிட்ட காவல் நிலையங்களில் மனுக்கள் பெறப்பட்டு தீர்வும் காணப்பட்டு வருகிறது. லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்ற முகாமில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் பங்கேற்றார். காரைக்காலில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா கலந்து கொண்டார். நெட்டப்பாக்கம், கரையாம்புத்தூர் புறக்காவல் நிலையம், புதுச்சேரி வடக்கு கிழக்கு போக்குவரத்து பிரிவு ஆகிய இடங்களிலும் மக்கள் மன்றம் குறைதீர்வு முகாம் நடைபெற்றது. இதில் 42 மகளிர் உட்பட 214 பேர் பங்கேற்றனர். அவர்களில் 51 பேர் மனுக்களுக்கு அந்தந்த காவல் நிலைய அதிகாரிகள் தீர்வு கண்டுள்ளனர். இவர்களில் 71 பேர் மனுக்களாக குறைகளை தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் அண்மையில் IAS ஆக பதவி உயர்வு பெற்ற அதிகாரிகளுக்கு துறைகள் ஒதுக்கீடு செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புதிதாக பதவி உயர்வு பெற்ற IAS அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவின்படி கூடுதல் இலாக்காவை ஒதுக்கி தலைமை செயலர் சரத் சௌஹான் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி வளர்ச்சி ஆணையர் மற்றும் நிதித்துறை செயலராக பொறுப்பு வகித்து வரும் ஆஷிஷ் மாதவராவ் மோராவுக்கு கூடுதலாக வனம் மற்றும் வனவிலங்குகள், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. சமூக நலத்துறை செயலர் சுந்தரேசனுக்கு ஏற்கனவே அவர் நிர்வகிக்கும் விளையாட்டு மற்றும் இளைஞர் நல விவகாரங்கள் துறை இயக்குநராகவும் செயலாளராகவும் நியமிக்கப்படுகிறார். பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பொறுப்பு வகித்து வரும் பிரியதர்ஷினிக்கு உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுப்பிக்கவல்ல எரிசக்தி முகமை மேலாண் இயக்குநராக பணியாற்றி வந்த OLN ரெட்டிக்கு தொழிலாளர் நலத்துறை செயலர் மற்றும் ஆணையராகவும், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சிறப்பு செயலராகவும் வழங்கப்பட்டுள்ளது. துறைமுகத்துறை இயக்குநர் பதவி வகித்து வரும் முகமது மன்சூருக்கு துறைமுகத்துறை செயலர், வணிக வரித்துறை சிறப்பு செயலர் மற்றும் ஆணையர் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி தலைமை செயல் அதிகாரி பிப்டிக் மேலாண் இயக்குநராக பணியாற்றி வரும் ருத்ரகவுடு தொழில்துறை மேம்பாடு மற்றும் வர்த்தகம் மற்றும் வணிகத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் சார்பில் சமத்துவ வளையலணி விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் சார்பில் சமத்துவ வளையலணி விழா குரும்பாம்பேட் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. கிராமப்புற பகுதியில் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு சமத்துவ வளையலணி நிகழ்ச்சி வருடத்திற்கு ஒருமுறை நடத்தப்பட்டு வருவது வழக்கம். இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் மேம்பாட்டு நலத்திட்ட அதிகாரி திரு பாலாஜி கலந்து கொண்டு தலைமை தாங்கி விழாவை சிறப்பித்தார். விழாவில் கர்ப்பிணி பெண்களின் உறவினர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு வாழ்த்தினர். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டில் உள்ள ஜெருசலேம் சுவிசேஷ சபையில் ஈஸ்டர் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டியில் ஜெருசலேம் சுவிசேஷ சபை அமைந்துள்ளது. புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டில் உள்ள ஜெருசலேம் சுவிசேஷ சபையில் சனிக்கிழமை இரவு 10 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2 மணி வரை ஈஸ்டர் பண்டிகையொட்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் பட்டானூர் மொரட்டாண்டி பகுதியிலிருந்து அநேக கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு நிகழ்வுகளில் முழுமையாக பங்கு பெற்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாடி ஸ்தோத்தரித்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை கூறி மகிழ்ந்தனர். அனைத்து பிரார்த்தனையிலும் பங்கேற்று சமாதானத்தின் நற்செய்தியை பகிர்ந்து கொண்டனர். பயப்படாதேயுங்கள், வந்து பாருங்கள், விரைவாய் சென்று அறிவியுங்கள், உங்களுக்கு சமாதானம் என்கிற தலைப்புகளில் நற்செய்தி வழங்கப்பட்டது. பங்கு பெற்ற அனைவரும் மகிழ்ச்சியோடு தேவனை பாடி புகழ்ந்து கொண்டே தங்கள் இல்லங்கள் திரும்பிச் சென்றனர். இந்த ஈஸ்டர் பண்டிகைக்கான கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகளை தலைமை போதகர் SM ரஜீஸ் தலைமையில் ஜெருசலேம் சுவிசேஷ சபையை சேர்ந்த ஊழியர்கள் மற்றும் விசுவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். சொன்னபடி
புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரியில் அக்னிவீர் திட்டத்தில் இளைஞர்கள் விண்ணப்பிக்க சிறப்பு முகாம் 22/4/2025 செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்னிபாத் திட்டத்தின் கீழ் இந்திய இராணுவத்தில் பொதுப்பணி, தொழில்நுட்ப பணி, எழுத்தர், பண்டக காப்பாளர், டிரேட்ஸ்மேன் உள்ளிட்ட பிரிவுகளில் சுமார் 25,000 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 25ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அக்னிபாத் திட்டத்தின் கீழ் அக்னிவீர் தேர்வுக்கு புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள், இளம் பெண்கள் விண்ணப்பிக்க தாகூர் கலைக்கல்லூரியில் 22/4/2025 செவ்வாய்க்கிழமை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து தகுதியான இளைஞர்களும் அக்னிவீர் திட்டத்தில் இணையும் வகையில் இணையதளத்தில் பதிவு செய்வது மற்றும் அக்னிபாத் திட்ட விழிப்புணர்வு முகாம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு தாகூர் கலைக்கல்லூரியில் நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் வருகின்ற 25ஆம் தேதி வரை அந்தந்த பள்ளி கல்லூரிகளிலும் விண்ணப்பிக்கும் முகாம் நடைபெறும் என்றும், புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த தகுதி வாய்ந்த நபர்கள் அக்னிவீர் திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். விண்ணப்பிக்க தேவையான ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட செயலியில் உள்ள கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஆதார் அட்டை, SSLC, +2 மதிப்பெண் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், விளையாட்டு மற்றும் NCC சான்றிதழ்களை கொண்டு வர வேண்டும் என்றும், கூடுதல் விவரங்களுக்கு www.joinindianarmy.nic.in என்ற இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியரின் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதி பூங்காவில் நகராட்சி சார்பில் வெளியுணவுகளுக்கு அனுமதி இல்லை என்று வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பினால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான பாரதி பூங்கா விளங்கி வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வாசிகள் அனைவரும் காலை மாலை என இரு வேளைகளிலும் உற்சாகமாய் பொழுதை கழிப்பது பாரதி பூங்காவை பயன்படுத்தி வருகின்றனர். நிலையில் புதுச்சேரி நகராட்சி சார்பில் அதிரடி நடவடிக்கையாக வெளியுணவுகளை உள்ளே எடுத்து வர அனுமதி இல்லை என வெளியிட்டுள்ள அறிவிப்பினால் குழந்தைகளுடன் வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் பெரிதும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். பாரதி பூங்காவுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எடுத்து வரும் தின்பண்டங்கள் மற்றும் உணவுப் பொட்டலங்களை அங்கே வீசிவிட்டு செல்வதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதை அடுத்து புதுச்சேரி நகராட்சி சார்பில் அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இருப்பினும் பூங்காவிற்கு வரும் குழந்தைகளுக்கு தேவையான தின்பண்டங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை இனி உள்ளே எடுத்து செல்ல அனுமதி இல்லை என நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் திரும்பி செல்கின்றனர். இதை கருத்தில் கொண்டு அரசு சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டில் பறவைகள், அணில்களுக்காக விடப்பட்ட மாமரத்தில் மாங்காய்கள் கொத்து கொத்தாக காய் தொங்கினாலும் யாரும் பறிக்காத அதிசயம் நடந்து வருகிறது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பூர்வீக வீடு திலாஸ்பேட்டையில் உள்ளது. இந்த வீட்டின் முன்பு பெரிய மாமரம் அமைந்துள்ளது. ஒவ்வொரு சீசனின் போதும் இந்த மரத்தில் மாங்காய்கள் காய்த்து தொங்கும். ஆனால் இந்த காய்களை யாரும் பறிக்கக்கூடாது என எழுதப்படாத உத்தரவாக உள்ளது. இந்த மாங்காய்கள், பழங்கள் எல்லாமே அங்கு வசிக்கும் பறவைகள், அணில்கள் உள்ளிட்ட ஜீவராசிகளுக்கு மட்டுமே முழுவதுமாக விடப்பட்டுள்ளன. அதன்படியே எட்டி பறிக்கும் நிலையில் காய்கள் தொங்கிக் கொண்டிருந்த போதிலும் யாரும் அவற்றை பறிப்பதில்லை. வாயில்லா ஜீவராசிகள் தின்று கீழே போட்டால் மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவிற்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது சீசன் தொடங்கியுள்ளதால் முதலமைச்சர் ரங்கசாமியின் வீடு முன்பு உள்ள மாமரத்தில் மாங்காய்கள் கொத்து கொத்தாக காய்த்து தொங்குகின்றன. முதலமைச்சர் வீட்டிற்கு வருபவர்களின் தலையில் தட்டும் அளவிற்கு தாழ்வாக காய்ந்துள்ளது. ஆனாலும் யாருக்கும் அதை பறிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுவது இல்லை. பறவைகள், அணில்கள் உள்ளிட்ட ஜீவராசிகள் உணவுக்கென்று ஒரு மாமரத்தையே விட்டு வைத்திருப்பது அங்கு வருவோரை நெகிழ வைப்பதாக அமைந்துள்ளது. புதுச்சேரியில் 3 பேரிடம் 80,000 ரூபாய் வரை மோசடி செய்த மர்ம நபர்களை புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறையினர் தேடி வருகின்றனர். முதலியார்பேட்டையை சேர்ந்த ஒருவரிடம் மர்ம நபர் தொடர்பு கொண்டு தனியார் வங்கியிலிருந்து அதிகாரி பேசுவதாகவும் வங்கி கணக்கு, OTP எண் ஆகிய விவரங்களை கேட்டுள்ளதாக தெரிகிறது. அவர் கொடுத்த அடுத்த சில நிமிடங்களில் அந்த நபரின் வங்கி கணக்கிலிருந்து 70,000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சேதராப்பட்டை சேர்ந்த நிதிஷ் பாலாஜி என்பவரின் வங்கி கணக்கிலிருந்தும் 9,000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து திலாஸ்பேட்டையை சேர்ந்த ஒருவரின் வங்கிக் கணக்கிலிருந்து 1000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து 3 பேர் அளித்த புகாரின் பெயரில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறையின் வழக்கு பதிந்து மோசடி நபர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரி காந்தி வீதி ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் கோவிலில் ராமநவமியை முன்னிட்டு கோத்தண்ட ராமசுவாமி தெப்போற்சவத்தில் அருள் பாலித்தார். புதுச்சேரி காந்தி வீதியில் பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இது 100 ஆண்டு வாய்ந்த பெருமாள் கோவிலில் மாதந்தோறும் திருவிழாக்கள் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் புதுச்சேரி வரதராஜ பெருமாள் கோவிலில் 42ஆம் ஆண்டு தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெற்றது.
இக்கோவிலில் ராமநவமி உற்சவம் நடைபெற்று வருகிறது. ராமநவமியை முன்னிட்டு தெப்போற்சவம் சனிக்கிழமை நடைபெற்றது. இதையொட்டி காலை பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து திருமஞ்சனம் நடைபெற்றது. இரவு நடைபெற்ற தெப்போற்சவத்தில் கோதண்ட ராமசுவாமி தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.